நம்ம என்ன பண்ண, காசு இருந்தா எதனா ஒண்ணு செய்யலாம். பொதுவா மனிதனுடைய சிந்தனை என்னது, காசு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு வண்டியோ அல்லது நகையோ பணமோ ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். ஈமானை வச்சு என்ன பண்றது? ஈமான் உங்களிடத்தில் இருந்து விட்டால் அந்த ஈமான் உங்களை எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் கொண்டு போய் வச்சிரும், அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கி வச்சிரும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய ஒன்றுதான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு ஜும்மாவுடைய பயனோட நம்ம இன்னைக்கு பயன் பண்ணோம். அந்த தாயார் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க, அந்த நைல் நதியில போட்டாங்க, கயிறு அறுந்துருச்சு, நைல் நதியில குழந்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை பிறந்தவொடனே அல்லாஹ் என்ன சொன்னாங்க, அம்மாட்ட உங்களுடைய குழந்தைய பாவிகள் கொலை செஞ்சிருவாங்க, நீங்க பயந்தான், நீங்க என்ன செய்யுங்க, அந்த குழந்தைய ஒரு பெட்டியில போட்டு நைல் நதியில போட்டுருங்க. பெட்டியில போட்டு நைல் நதியில எந்த தாயாவது போடுவாங்களா? எந்த தாயும் போட மாட்டாங்க. அந்த தாய் போட்டாங்க. ஏன் போட்டாங்க தெரியுமா? அவங்களுடைய ஈமான், அல்லாஹ் எனக்கு நிச்சயமா இந்த குழந்தையை திருப்பி தருவான் அல்லாஹ் சொல்லிட்டான், எனவே அல்லாஹ் சொன்னா நிச்சயமா செய்வான் என்ற ஈமான் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்க, தைரியமா 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த அந்த குழந்தைய அழகா என்ன செய்யறாங்க, பெட்டியில வச்சு நைல் நதியில போட்டாங்க. திருப்பி அல்லாஹ் அந்த குழந்தையை கொடுத்தாரா இல்லையா? ஏன் கொடுத்தா தெரியுமா? அவங்களுக்கு அந்த ஈமான் இருக்குது, அதனால அல்லாஹ் கொடுத்தான். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை எல்லாமே இழந்துட்டு இது எதை பத்தி கவலைப்படாது, நீங்க அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், தைரியம் இழந்து விடாதீர்கள். எல்லாம் போயிடுச்சு நம்மளை விட்டு. இப்ப பாருங்க, பிலிப்பைன்ஸ் நாட்டுல சரியான மழை தண்ணி நிலச்சரிவு எக்கச்சக்கமான வீடுகள் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வெனிசுலால நிலநடுக்கம் எக்கச்சக்கமான பேர் போயிட்டாங்க. இப்ப சமீபத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு, எங்க பாம்பேல மழை பெஞ்சு தண்ணி தண்ணி வீட்டு எல்லாம் பூந்துருச்சு. ஒவ்வொரு ஐயா எல்லாம் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். என்ன எல்லாம் சொல்ல வர தெரியுமா? நீங்க இவ்வளவு எல்லாம் பாக்குறீங்க, இது நமக்கும் வந்துருமே, நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க, உங்கள்கிட்ட ஈமான் இருக்கான்னு எல்லாம் பாக்க. அந்த ஈமான் உங்களுக்கு வரணுமா? அதுதான் இந்த மஜ்லிஸ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ருடைய மஜ்லிஸ். நீங்க கலிமா அதிகமா சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன சொன்ன என்ன ஆகும், சொல்லி பாரு, சொல்லிக்கிட்டே இரு. கலிமாக்கு போல்னா, கலிமாக்கு தேக்கனா, கலிமாக்கு சமஜ்னா, கலிமா ஹோஜானா. 4 சப்ஜெக்ட் இருக்கு கலிமால. முதல்ல கலிமாவை சொல்லிக் கொண்டே இருக்கணும். எப்பவுமே அடுப்புல பெண்கள் சமைக்கிறாங்களா, பாத்திரம் எடுத்து வைக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். சாப்பாடு வடிக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். காய்கறி வெட்டுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும்? இப்போ காய்கறி ஒரு கேரட் பிடிச்சிருக்காங்க, கத்தியை கையில பிடிச்சிருக்காங்க, கடகடன்னு வெட்டுறாங்க. இப்போ அதை வெட்டக்கூடிய கூவத் யாரு கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுக்கணும். இப்போ அந்த கூவத் இல்ல, ஒரு கேரட்டையும் வெட்ட முடியாது, வெங்காயம் வெட்ட முடியாது, தக்காளி வெட்ட முடியாது, எந்த சாதனமும் செய்ய முடியாது. இப்ப அந்த தேவை பூர்த்தி ஆகுதா இல்லையா? யார் இந்த தேவையை பூர்த்தி செய்யறா எனக்கு என்றால் அல்லாஹ் தான் அந்த தேவையை பூர்த்தி செய்யறான். அதனால நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. சாப்பிடும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. ஏன் சாப்பிடும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும்? ஏப்பா நீ சாப்பிடும்போது அந்த சாப்பாடை எடுத்து உன்னுடைய வாயிலே ஊட்டுபவன் யார்? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. சரி, வாயில வச்சாச்சு, அதோட முடிஞ்சு போச்சா? இல்லையே. இந்த கலவரப்பை 2 கலவரப்பை கொடுத்துருக்கான் அல்லாஹ் தாலா. இந்த பக்கம் நல்லா கறி அப்படி நல்லா கடிச்சு இழுக்கிறோம். ஒரு நாள் கூட பல்லு வரல, கறி எலும்பு உடையுது, நம்ம வச்சிருக்கிற எலும்பு உடையுது. ஆனா ஒரு நாள் பல்லு உடனே சரித்திரம் இருக்குதா? எப்படி அந்த பல்ல அல்லாஹ் படைச்சிருக்கான்? லகத ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். ஒரு அழகா சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, இந்த மனிதனை நாம் அவ்வளவு அழகான அமைப்பிலே படைத்திருக்கிறோம். இப்படி கறியை பிடிச்சு கடிச்சு இழுக்கிறமே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கறி கடிச்சேன், இழுத்தேன், பல்லு உடஞ்சிச்சு, யாரும் சொல்ல சரித்திரம் இருக்கா? கிடையாது. ஏன்? அப்படி யார் ஒட்டு அந்த பல்ல? எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்ச அந்த பல்ல? அதே அந்த பல்லு அந்த ஒரு பெண்மணி பிள்ளை பெற்றெடுத்த 2 வருஷம் அந்த பிள்ளைக்கு பல்லு வரதே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? 2 வருஷம் அந்த பிள்ளைக்கு எல்லாம் பால் கொடுக்க சொல்றோம். ஹவுலைனி காமிலைனி, அந்த பிள்ளைக்கு 2 வருஷம் பால் கொடுக்கணும். சில பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அழகு போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 6 மாசம் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் டப்பா வாங்கி கொடுக்கறது. என்ன ஆகும் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வராது. அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து அறிவாற்றல்ல இருந்து அந்த பிள்ளை காமிலான பிள்ளையாக
இன்னும் ஒரு விஷயத்தை ஒரு படி மேலே சொல்லி போனா, ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர் பரிபூர்ணமான ஆண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாய்ப்பால் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, 2 வருஷம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2 வருஷம் பால் கொடுங்க. அந்த 2 வருஷம் நீங்க பால் கொடுக்கும்போது பாருங்க, எந்த பிள்ளைக்கும் பல்லு இருக்காது. அந்த 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, மெல்லமா பல்லு முளைச்சு வரும் 3வது வயசுல. நல்லா பாருங்க, 2 வருஷம் வரைக்கும் பல்லு இருக்காது. அந்த பல்ல கொடுக்காம தடுத்தவன் யாரு? அந்த தேவை எப்படி எல்லாம் பூர்த்தி செஞ்சான்? இப்ப பல்ல கொடுத்திருந்தா எந்த தாயாவது அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த இடமெல்லாம் புண்ணா போயிடுமே. எப்படி எல்லாம் பாதுகாக்கிறான், எப்படி எல்லாம் என்ன தேவையை பூர்த்தி செய்யறான். அதனால நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்றான். கலிமா பெருமாள் என்ன சொல்லிட்டாங்க? ஜத்திதோ பி கௌலி ஈமானிக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டே இரு, ஈமான புதுப்பிச்சுட்டே இரு. யாரெல்லாம் இந்த தேவை நீதான் பூர்த்தி செய்த, இந்த தேவை நீதான் பூர்த்தி செய்த என்று நீங்கள் சொல்லும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த கூவத்துன்ற சப்ஜெக்ட் எல்லா திக்ருக்கும் நம்ம பேசுறோம். ஏன் தெரியுமா? நீங்க சொல்றீங்க, யா அல்லாஹ் உன் கூவத்தை கொண்டு தான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க வைங்க, அடுத்த வினாடி நீங்க வலியுலாம். அடுத்த வினாடி நீங்க யாரு? அல்லாஹ்வுடைய இறை நேசராயிட்டீங்க. ஏன் சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க. என்ன ஒத்துக்கிட்டீங்க தெரியுமா? இப்ப நான் குடிக்கிற இந்த கம்பரை குடிச்சு தண்ணி இப்படி குடிக்கிற இந்த கூவத்து எனக்கு சொந்தம் இல்ல, யா அல்லாஹ் உனக்கு தான் சொந்தம் என்று அந்த கூவத்தை அல்லாஹ்வோட கனெக்ட் பண்ணும்போது அல்லாஹ் செய்யறான், அவன் அந்த அடியான் அவனுடைய இயலாமையை ஒத்துக்கொள்கிறான்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு ஒரு பதவியை கொடுக்கிறான். அந்த பதவிக்கு பேரு வலியுல்லாஹ். அல்லாஹ் வலி இறை நேசராக்கிறான். பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். என்ன எல்லாரோட எல்லா மக்களோட சேர்ந்து பழகுறோம், போறோம், வரோம். ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன அந்தஸ்து கொடுக்குறான்? அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்ற அந்தஸ்து கொடுக்குறான். யார் சொன்னாலும் கொடுத்துறான். அது ஒரு பெண்மணி சொன்னாங்க வீட்டுல, யாரெல்லாம் இந்த கூவத்தை கொண்டு சாப்பாடு நான் வடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வினாடி அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய வலியுல்லாஹ். எவ்வளவு அந்தஸ்து பார்த்தீங்களா? ஒரு ஆண் கணவன் நினைச்சாரு நம்ம மனைவி வெங்காயம் வெட்டிக்கிட்டே இருக்கிறா, அல்லது தக்காளி வெட்டுறாங்க, அல்லது வேற ஏதாவது பச்சை மிளகாய் வெட்டுறாங்க, அல்லது சமையல் செய்யறாங்க. இப்ப அந்த கணவர் நினைச்சாரு தன்னுடைய மனைவியை பார்த்து, யாரெல்லாம் என் மனைவி உன்னுடைய கூவத்தை கொண்டு தான் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சா மனைவிக்கு நீண்ட ஆயுது. மனைவிக்கு நீண்ட ஆயுது. நம்ம யாராவது எந்த கணவர் நினைக்கிற வேண்டிய வீட்டுக்கு வந்ததோட சரி, வரமா நேரமா சலாம் சொல்றோம் கூட இல்லையா? அதெல்லாம் கிடையாது. வந்தவன நேரம் வேலை இல்லையாவே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அவங்க என்ன சமைச்சாங்களா இல்லையா? பெரும்பாலும் அப்படி செய்யவே இல்லையா? வீட்டுக்குள்ள வருவாங்க, கை கால் முகமெல்லாம் கழுவுவாங்க, சிரித்த முகத்தோடு மனைவிகளை பார்த்து பேசுவாங்க. வந்த உடனே பெரும்பாலும் பல்லு தேய்ப்பாங்க. வீட்டுல ஏதாவது வேலைகள் இருந்தா பெண்களோட சேர்ந்து பெரும்பாலும் செய்வாங்க. நீங்க நாம யாராவது வீட்டுல வேலை செய்வோமா? யாராவது வீட்டுல தொடர்படுத்தி பெருகி இருக்கிற ஆண்கள் அதெல்லாம் பப்ளிக் அதெல்லாம் நாங்க ஏன் செய்யணும்? அதெல்லாம் உடனே நம்ம சிறுவனை அசனத்துல தொடர்பு பெருக சொல்றாரு, அதுக்கு நம்ம அசனத்தை வசணும். அது நோக்கம் கிடையாது. ஏதோ பெண்களோடு சேர்ந்து அந்த அந்த கணவர் மரபில் பெரும்பாலும் எப்படி இருக்கு சொன்னாங்கன்னா, நான் அப்படின்னு அகத்தையோடு நீ இருக்காத, உன்னுடைய குழப்பம் உன்னுடைய எல்லா சொல்லி வெளியே விட்டுட்டு வீட்டு உள்ள வரும்போது மனிதனா உள்ளவா அவங்கள பார்த்து சந்தோஷமான முறையில அவங்கள வரவேறு. அதே மாதிரி வீட்டுடைய பெண்களும் வந்தோடனே எங்க போறீங்க, எப்ப வந்தீங்க அப்படின்ற தேவையில்லாத கேள்விகளை கேட்டு வரக்கூடிய ஆண்கள் எந்த நிலையில வராங்கன்றது தெரியாம அவங்க 2 கேள்வி இன்னும் கொஞ்சம் கோபத்துல இன்னும் உசுப்பத்தி விடுற மாதிரி ஆயிடும். எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் என்ன செய்யணும்? வரக்கூடிய ஆண்களுக்கு வந்த உடனே உணவு வாங்க அவங்க முதல்ல உட்கார வச்சு அவங்க தண்ணி கொடுத்து அவங்கள பணிவா பேசணும் முதல்ல. அதுக்கப்புறமா தான் அவங்க மேல அன்புன்றது 2வது பட்சம் தான். அது அன்பு எப்ப வரும்? வரக்கூடிய ஆண்கள் எந்த நிலையில வராங்கன்னே தெரியாது. கோபத்துல வர்றாங்களா, சந்தோஷத்துல வர்றாங்களா? ஆண்கள் பல வேலைகள் செஞ்சு ரொம்ப டென்ஷனா வருவாங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க, நான் இதை வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வரலையா? சில ஆண்கள் சாப்பாடே எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு, நான் அப்படியே வெளியே போயிடுவோம். நடக்குதா இல்லையா? இதெல்லாம் ஏன் ஆகுது? காரணம் என்ன அப்படின்னா, முற்றிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் விளங்காததால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இவன் பெரும்பாலும் பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ள வருவாங்க, அழகான முறையில் பல்லு தேய்ப்பாங்க, கை கால் முகம் கழுவுவாங்க, என்ன செய்வாங்க, வீட்டுல ஏதாவது வேலைகள் அவங்களோட சேர்ந்து செய்வாங்க.
இப்ப இந்த மாதிரி நாம மாறிவிட்டோம் என்று சொன்னால் இதைத்தான் பெரும்பாலும் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு ஆண்களை பார்த்து சொன்னாங்க, ஹையருக்கும் அகலி, உங்களை சிறந்தவங்க யார் தெரியுமா? உங்க வீட்டை மாட்ட யார் சிறந்தவங்களோ அவங்கதான் உங்களை சிறந்தவங்க. எந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து நல்லவர்னு சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பெண்மணி, எந்த மனைவி அந்த கணவனை பார்த்து என் வீட்டுக்கார ரொம்ப நல்லவர் அப்படின்னு எந்த மனைவி சொல்லுவான்? எந்த மனைவி சொல்ல மாட்டான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா என்ற ஒரு பேச்சுதான் அங்க இருக்குமே தவிர எந்த பெண்மணியும் தன்னோட கணவனை பார்த்து என் வீட்டுக்கார நல்லவர்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் என்ன சொல்ல வர்றாங்க, நீ அந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்துரு, மனைவிட்ட தோத்துரு. அவங்க எதுவும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றாங்களா, நீ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றியா, நான் தான் செய்ய நீயா நான பாத்துடலாம் அப்படின்னு நீயா நான் போட்டி வைக்காம அவங்க நீங்க தோத்துறா, நீ சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா சாதா விஷயம் எப்படி கேக்குறது, உலகத்திலேயே நீ வச்ச சாதனா மாதிரி யாருமே வைக்கல. சொல்லுங்க எந்த தவறு? தவறு இருக்கு, எந்த தவறு? இப்ப அவன் சொல்றதுனால நீ ஒரு கம்மி அப்படி ஒன்றும் வேலை பண்ணல, அவன் சந்தோஷப்படுறான். நம்ம சாதம் நல்லா இருக்குது, அவங்க மனசு சந்தோஷப்படும். சந்தோஷப்படுமா இல்லையா? அது நல்லா இருக்குதோ இல்லையோ. ஒரு கணவர் வந்தார் வீட்டுக்கு, இன்னைக்கு என்ன சொல்ல வச்சிருக்க? குழம்பு வச்சிருக்கேன், நீ எதனா பேர் வச்சுக்கோ. குழம்பு வச்சிருக்கேன், நீ எதனா பேர் வச்சுக்கோ. நீ சாம்பார் வச்சா சாம்பார், நீ ரசம் வச்சா ரசம், அவ்வளவுதான். மற்றபடி நான் குறிப்பிட்ட இந்த சாதனை எதுக்காக இதெல்லாம் சொல்ல வர, பெரும்பாலும் எப்படி நமக்கு மாத்தி விட்டுட்டாங்க ஆண்களை. நீங்க உங்க பெண்களுக்கு சிறந்தவங்க தான் உங்களை சிறந்தவங்கன்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீ ஆண்கள் என்ன செய்யணும், பெண்களோடு அமைதியாக இருங்க, அவங்கள சண்டை போடாதீங்க, ரொம்ப கோபமா இருந்தா சரி அவங்கள அடிச்சிடாதீங்க. அப்படியே அவங்களுக்கு ரொம்ப அதிகமா கோபம் மெதுவா நீங்க அடிங்க, அவங்க காயம் பண்ணாம அடிங்க என்பதையெல்லாம் பெரும்பாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா இதெல்லாம் விளங்கினாதான் ஒரு மனிதர் மனிதனாக வாழ முடியும். அதுதான் பெரும்பாலும் சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் மன வலிமை வேண்டும். அந்த மன வலிமை உங்களுக்கு தரக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கே அதுதான் பெருசு, எல்லாத்த விட அதுதான் பெருசு. அல்லாஹ்வுடைய திக்ர் தான் பெருசு. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க, மனைவியை பாக்குறீங்க, யாரா என் மனைவி கூட நீ தான் இருக்கிற, அவ்வளவுதான். இதுதான் திக்ர்லயே பெரிய திக்ர். உங்க மனைவி உங்ககிட்ட சண்டை போடணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் விட மாட்டான், விட மாட்டான். அதே மாதிரி மனைவி நினைக்கிறாங்க, என் வீட்டுக்காரி வர என்ன பண்ண போறது இல்லையா, யாரும் பயப்படுத்த, என் வீட்டுக்காரர் கூட அல்ல இருக்கிறான். தைரியமா சொல்லுங்க, எந்த அந்த வீட்டுக்காரர் என்ன செய்வான், அவருடைய மனநிலையை மாற்றி சந்தோஷமா அந்த வீட்டுக்காரர் வீட்டு விட்டுருவோம். இது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நாம இதை யாரும் செய்யறது இல்ல, திக்ர் செய்யறது இல்ல. என் கூட அல்லாஹ் இருக்கான், என் மனைவி கூட அல்லாஹ் இருக்கான், என் வீட்டுக்காரர் கூட அல்லாஹ் இருக்கான், என் புள்ள கூட அல்லாஹ் இருக்கான். இந்த திக்ர் யாரும் செய்யறதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப அதை தெரியப்படுத்துவதற்கு தான் இந்த மஜ்லிஸ் வைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வைங்க, மஜ்லிஸ் வைங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன? ஏன் பள்ளிவாசலே வாரம் வைக்கலாமா இல்லையா? பள்ளிவாசலே வைக்கலாம், அது ஒரு பெரிய ஒரு பிடிப்பு இருக்காது. ஒவ்வொரு வீடுகள்ல போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அந்த பெண்கள் வீட்டுல களிமா விளங்கிடுவாங்க, அந்த வீட்டுல ஒரு ரஹமத் பக்கத்து வந்துடும். அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்க வீட்டுல மஜ்லிஸ் வைக்கணும்னு ஆசை வரும். அதுக்குதான் ஒவ்வொரு வீட்லயும் மஜ்லிஸ் வைங்கன்னு சொல்றோம். யார் இந்த மாதிரியான திக்ர் மஜ்லிஸ் வச்சாங்களோ அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பலா, முசீபத்து, துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாம் போயிடும். நம்ம நினைக்கிறோம் அந்த மஜ்லிஸ் சாதாரணமா கிடையவே கிடையாது. அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க, திக்ருகளிலேயே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானார் எப்படி சொன்னாங்க? திக்ருகளிலே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமாவை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். ரசூல் என்ன சொல்றாங்க? அந்த அல்லாஹ் எந்த கலிமா தெரிய சொன்னானோ அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாத்தையோட சிறந்தது, எல்லா திக்ரோட சிறந்தது சொல்லி காமிச்சாங்க. அந்த திக்ருடைய மஜ்லிஸ் தான் நம்ம எல்லா வீட்லயும் நடந்திருக்கு. அப்ப அந்த திக்ரை பத்தி அல்லாஹ்வும் ரசூலும் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. அந்த திக்ருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்குது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட உட்காருங்க. எல்லாரும் அவங்க வீட்டுல அவங்க ஃபேமிலியோட உட்காருங்க. தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் செய்யுங்க. கை கால் மூச்சு கழுவிங்க, இல்ல டயர்டா இருக்கீங்களோ கை கால் மூச்சு கழுவல, இல்ல சாதாரணமாவே உட்காந்துங்க. ஒரு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். மனைவி மக்கள் எல்லாம் பசங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சொல்லுங்க. இல்ல பசங்க தூங்கிட்டாங்க, கணவன் மனைவி மட்டும் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுங்க, யா அல்லாஹ் காலையில இருந்து ராத்திரி வரையும் என்னுடைய எல்லா தேவைகளையும் நீதான் பூர்த்தி செஞ்ச ரப்பே, உன்னை தவிர எங்க தேவை யாரும் பூர்த்தி செய்ய முடியாது என்று நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்க அல்லாஹ் கிட்ட. அதுவே அந்த கலிமாவை அல்லாஹ் சுக்ரியாவா எடுத்துக்கணும். நீங்க நம்ம ஆளுங்க நீங்க நிறைய பேர் பாருங்களேன்,
ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்க இன்னி வரையும் ஓட்டு வீட்டுல தான் இருக்கிறோம். நல்லா பாருங்க. குடிசை வீட்டுல இருக்கக்கூடிய முஸ்லீம் இன்னி வரையும் குடிசை வீட்டுல தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவன் ஓட்டு வீட்டுல இருந்தாலும் சுக்ரியா சேர்ந்து என்ன அவனுக்கு வரல. அவன் மகரிப் வர டிவி போட்டு பார்த்து உட்காந்துருப்பான். அவன் ஓட்டு வீட்டுல உட்காந்தாலும் சரி, குடிசை வீட்டுல உட்காந்தாலும் சரி, மகரிப் ஆச்சுன்னா டிவி ஓடும். அவ்வளவுதான். அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்வு கொடுத்தானே, இந்த வாழ்வு நம்ம அல்லாஹ்க்கு சுக்ரியா செய்யணுமே. இப்படி சுக்ரியா செஞ்சா அல்லாஹ் அதிகப்படுத்த குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே, நாம ஏன் செப்பியா இருக்கணும் அப்படின்னு ஒரு மனிதர் நினைத்து அவர் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்ய ஆரம்பிப்பாரே, ஆனால் அவருடைய குடிசை வீடெல்லாம் மாறி விட போயிடும். அவருடைய ஓட்டு வீடெல்லாம் மாறி விட போயிடும். யாரெல்லாம் வாடகைக்கு இருக்கிறீங்களோ அவங்க வாடகை வீடுல சொந்த வீடா போயிடும். அல்லாஹ் சொந்த வீடு நிச்சயமா கொடுப்பான். ஏங்க கலிமா சொல்லாத காஃபிர்களுக்கு அல்லாஹ் சொந்த வீடு கொடுத்திருக்கும் போது கலிமா சொன்ன நம்மள அல்லாஹ் விட்டுருவானாங்க? கலிமா சொன்ன நம்மள விட்டுருவான் அல்லாஹ் தஆலா? ஒருபோதும் கைவிட மாட்டான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை நீங்க நிராசை ஆயிடாதீங்க. ஏன்? அல்லாஹ் தஆலா ரஹ்மத் உங்களை முன்னோக்கிட்டே இருக்குது. அடியானி ஒருபோதும் என்னை விட்டு பாராம போயிடக்கூடாது. என் பூர்த்தியாவிலேயே நான் வாழை விட்டே இருக்கிறது என்ன நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நிராசை ஆயிடாதீங்க. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே என்று நீங்க நிராசை ஆகாதீங்க. நிச்சயமா உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்தே தீருவான். எத்தனையோ ஏழைகளை நீங்க அல்லாஹ் கோடீஸ்வரனாக இல்லையா? அதே நேரத்துல எத்தனையோ கோடீஸ்வரனாக இருந்த முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா இன்னைக்கு வாடகை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டான். ஏன் தெரியுமா? நன்றி கெட்டத்தனமா நடந்துட்டாங்க. நன்றி கெட்டத்தனமா நடந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய வீடு அல்லாஹ் கொடுத்தான். ஒரே ஒரு சுக்ரியாவோட அல்லாஹ் சொல்லி பள்ளிவாசல்ல பாங்க சொல்றாங்க, ஐயா அலசலான்னு சொல்றாங்க. யாரெல்லாம் தொழில் பக்கம் வாருங்கள், ஐயா ஃபலா விட்டின் பக்கம் வாருங்கள்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம மஹல்லால பாங்க சொல்லப்படுது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ நமக்கு தொழுணுன்ற எண்ணம் கருத்துல வரவே இல்லையே. நான் எவ்வளவு தேவையை பூர்த்தி செய்யறேன், ஒரு நாள் கூட 2 ரக்காத் தொழுது அந்த அடியார்கள் சுக்ரியா செய்ய மாட்டாங்கன்னா அல்லாஹ் வருத்தப்படுறான். எப்படி அல்லாஹ்வுடைய வருத்தம் இருக்கும்போது எப்படி அந்த மனிதனுக்கு வாழ்வு எப்படி வரும்? அப்ப அந்த மனிதனுக்கு வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அல்லாஹ் மேல இருக்கிற வருத்தத்தை நீங்க நீக்கிங்க. எப்படி நீக்கிங்க? முதல்ல தொழுவுங்க. ஃபர்ஸ்ட் 5 வேளை வீட்டுல நீங்க தொழுவியா, நீங்க தொழுகையாலையா முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் கலிமா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நைட்ல உட்கார்ந்து கலிமா சொல்லுங்க. கலிமா சொல்லிட்டு உங்களுக்கு என்ன துவா இருக்கோ அந்த துவா கேளுங்க. அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்யும். டெய்லி ஒரு துவா கேளுங்க. எல்லாம் நான் இன்னைக்கு தொழணும், என் மனைவி தொழணும், என் பிள்ளைங்க தொழணும், எங்க எல்லாம் தொழுகையாலையா ஒரு துவா கேளுங்க. 2வது துவா கேளுங்க, யாரெல்லாம் எங்கெல்லாம் முத்தக்கி ஆக்கிடு. 2வது துவா கேளுங்க. 3வது துவா யாரெல்லாம் நாங்க ஓட்டி வீட்டுல இருக்கோம், எங்களுக்கு நல்ல வீடு சொந்த வீடு கொடு, நல்ல மாடி வீடா கொடு, அல்லாஹ் கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் தருவான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லாயில சொல்லி 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 கேளுங்க. நீங்க செஞ்ச அந்த திக்ருக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கூலி தர்றான்னு நீங்க பாருங்க. அதுக்குதான் இந்த மஜ்லிஸ் வைக்கிறோம். இந்த மாதிரி மஜ்லிஸ்ல நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த கலிமாவை நீங்கள் சாதாரணமாக நினைத்தால் அது சாதாரணமா இல்ல, இந்த கலிமா சொன்னா நடக்கும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமா நடக்கும். நீங்க வேற நம்பிக்கையை பொறுத்துதான் கலிமாவுடைய அந்தஸ்து உயர்வது. கலிமாவுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. நீங்க எப்படி அதை வழங்குறீங்களோ அது வழங்குறது பொறுத்தாது. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், கொஞ்ச காலங்கள் வாழக்கூடிய நாம் வாழும் பொழுது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதர் கலிமாவை விளங்கிவிட்டால் அவருக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்வான நல்வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யாரெல்லாம் திக்ர் மஜ்லிஸிலே கலந்து கொண்டார்களோ நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா வளமான செழிப்பான நல்வாழ்வை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. ஏற்பாடு செய்த அக்பர் பாய் அவருடைய மனைவி மக்கள் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுள் நோயற்ற வாழ்வையும் தந்து ஆபாதா நல்வாழ்வை அவர்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வாழ்க்கைய ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக, அல்லாஹ் ரசூலை வருத்தப்படுத்தாத முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி.